श्री कृष्ण माँ। जय श्री कृष्ण। जय श्री कृष्ण। அருட்கடலானவரே பாபா அருட்கடலானவரே அகிலத்தை அனுதினம் காக்கும் ஆண்டவன் அவரல்லவா பாபா அருட்கடலானவரே. ஷீரடிநாதனை பாடிடும் போதில் வாழ்வினில் துயர் வருமா? பணிந்தவர் வாழ்வினில் பாபா பார்வையில் அருள் புரிவார் பாபா அருட்கடலானவரே. சோர்ந்திடும் போதினில் ஆறுதல் வார்த்தைகள் ஷீரடி வாசன் தருவார். மனக்குறை விலகிடும் பாரு மகிமைகள் புரிந்திடுவார் பாபா அருட்கடலானவரே. பியூட்டிஃபுல் மா. தேங்க்யூ வாசவி ஜி, ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப நல்லா ஜெய் இருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. இன்னைக்கு இனிமையான கோவிலே இருக்கேன் ஆரம்பம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. जय श्री कृष्ण सर। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண மா. जय श्री कृष्ण सर। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. हाँ चलो। ஜெய் ஸ்ரீ சாய்ராம். जय श्री कृष्णा सर. अन्नाद्भवन्ति भूतानि पर्जन्यादन्न सम्भवः यज्ञाद्भवति पर्जन्यो यज्ञकर्मा समुद्भवः प्रकृते क्रियमाणानि गुणैः कर्माणि सर्वशः अहङ्कारविमूढात्मा कर्ताहमिति मन्यते। பியூட்டிஃபுல் ஷீலா ஜி, மனப்பாடமா சொல்றேன். ஆமா சார், எல்லாரும் இப்ப இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் மனப்பாடம் பண்ண. ரொம்ப நல்லது. இதை விட என்ன பியூட்டிஃபுல்லா ம். சொல்லிட்டேன். அதுவும் ஒரு தடங்களும் இல்லாம வண்டர்ஃபுல். தேங்க்யூ ஜெய் ஸ்ரீ சார். ஜெய் கிருஷ்ணன். ஸ்ரீ கிருஷ்ணா. அதுவும் நான் வீடியோல இருக்கிறச்சு சில பேர் என் வீடியோ பார்த்து பயந்து போயிடுறா. அது பயப்படாம கூட நீங்க சொல்லிட்டு. ஜெய் தேங்க்யூ ஸ்ரீ சார். கிருஷ்ணன். சார் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நீங்க என்னதானே மீன் பண்ணி சொல்றேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன் ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார்.
சொல்றேன் சார். मय्येव मन आदत्स्व मयि बुद्धिं निवेशय निवशिष्यसि मय्येव अत ऊर्ध्वन्न संशयः श्रेयो हि ज्ञानमभ्यासात् ज्ञानाध्यानौ विशिष्यते பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா சொன்னேன். அந்த 12வது ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். இன்னும் அந்த ஸ்லோகத்தை நினைச்சுன்னு அப்படியே இதா இருக்கேன். நான் இன்னைக்கு கூட எங்க ஆபீஸ்ல இருக்காட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன். அவளும் கேக்குறேன், என்னடா இது சடனா இந்த ஆளுக்கு இந்த மாதிரி புத்தி போறது அப்படின்னு. ஆனா அந்த 12வது ஸ்லோகம் அப்படி எனக்கு ஒரு நேத்திக்கு அவ்வளோ இறங்கிடுது. அந்த 12வது ஸ்லோகம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பகவான் உலகம்லாம் சொல்றதுக்கு எக்ஸாக்ட் மாறாக சொல்லிட்டு அதை எப்படி கனெக்ட் பண்ணி விடுறாருங்கிறது தான் அபூர்வம். ரொம்ப அழகா இருந்தது. அதை நீங்க ரொம்ப அழகா சொன்னேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஸோ 12 ஸ்லோகங்கள் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 13, 14, 15 3 ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். 4வதுல இருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் ரிவிஷன் பண்ணிட்டு இன்னையோட 3 ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. तन्नियम्येन्द्रियग्रामं सर्वत्र समबुद्धयः ते प्राप्नुवन्ति मामेव सर्वभूतहिते रताः क्लेशोऽधिकतरस्तेषामव्यक्तासक्तचेतसाम् अव्यक्ता हि गतिर्दुःखं देहवद्भिरवाप्यते ये तु सर्वाणि कर्माणि मयि सन्न्यस्य मत्पराः अनन्येनैव योगेन मां ध्यायन्त उपासते तेषामहं समुद्धर्ता मृत्युसंसारसागरात् भवामि न चिरात् पार्थ मय्यावेशितचेतसाम् मय्येव मन आधत्स्व मयि बुद्धिं निवेशय निवसिष्यसि मय्येव अथ ऊर्ध्वन्न संशयः अथ चित्तं समाधातुं न शक्नोषि मयि स्थिरम् अभ्यासयोगेन ततो मामिच्छाप्तुं धनञ्जय अभ्यासेऽप्यसमर्थोऽसि मत्कर्म परमो भव मदर्थमपि कर्माणि कुर्वन् सिद्धिमवाप्स्यसि अथैतदप्यशक्तोऽसि कर्तुं मद्योगमाश्रितः सर्वकर्मफलत्यागं ततः कुरु यतात्मवान् श्रेयो हि ज्ञानमभ्यासात् ज्ञानाध्यानौ विशिष्यते ध्यानात् कर्मफलत्यागात् शान्तिरनन्तरम् பியூட்டிஃபுல் சுபஸ்ரீ. ரொம்ப அழகா சொன்னார். ஸ்ரீ கிருஷ்ணா. 12வது ஸ்லோகத்துல அவர் சொல்றார், பயிற்சியை விட ஞானம் சிறந்தது, ஞானத்தை விட தியானம் சிறந்தது, தியானத்தை விட சிறந்தது கர்ம பல தியாகம். ஏன்னா கர்ம பல தியாகம் பண்ணா சாந்தி நிலவும் அப்படிங்கிறார். அப்புறம் அதே உள்டாவா நான் பார்த்தோம் நேற்றுக்கு. எவ்வளவு அழகா அது கனெக்ட் ஆகுது. பகவான் முதல்ல என்கிட்ட மனசை வெய்ய
உன் மனசையும் புத்தியும் என்கிட்ட வை. அது முடியலையா, அபியாச யோகம் பண்ணு. அபியாச யோகம் பண்ண முடியலையா, கர்மயோகம் பண்ணு. கர்மயோகம் பண்ண முடியலையா, எல்லா கர்மங்களும் கர்ம எல்லாத்தையும் பல தியாகம் பண்ணிடுறு எனக்காக அப்படின்னு பகவான் சொல்றத அதே திருப்பி இப்படி சொல்ற. ரொம்ப அழகா சொல்லிட்டு இப்ப 13வது ஸ்லோகத்துல, இந்த ஸ்லோகத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இதோட அவர் பகவான் பக்தி யோகத்துல எப்படி பக்தி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி அழகா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார். அதுல தியாகா சாந்திர அனந்தரம், ஏன்னா அந்த தியாகம் பண்றது ரொம்ப சாந்தி கிடைக்கும். அந்த சாந்தினால உங்களுக்கு நல்லா தியானம் பண்ண முடியும். தியானம் பண்ண முடியறதுனால நிறைய உங்களுக்கு ஞானம் வரும். இந்த ஞானம் வர்றதுனால உங்களால அபியாசம் பண்ண முடியும். அபியாசம் பண்ணேன்னா என்ன, என் மேல மனசையும் ஆஹ் உங்க புத்தியும் செலுத்த முடியும். அதுதான் ரொம்ப அதான் மிகச்சிறந்தது. அது ரொம்ப கஷ்டமானது. அதனால இந்த மாதிரி வழிகள்லாம் அவனுக்கு சொல்லிட்டு வரேன். ஏன்னா பக்தி யோகம் தான் ஞான யோகத்தை விட சிறந்தது அப்படி சொல்லிட்டு, அப்புறம் பக்தி யோகத்திலையும் ஒரு நிர்குண நிராகார பகவானை வச்சுட்டு பக்தி பண்றதை விட ஒரு சகுண ஆகாரமுள்ள பகவானை பக்தி பண்றது ரொம்ப சிறந்தது அப்படின்னு இந்த அர்ஜுனன் எது ரொம்ப சிறந்தது அப்படிங்கிற கேள்வி கேட்கிறான்னு இந்த 12வது அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் அதுக்கு பதிலா சொல்லிட்டு வர்றார். இந்த 13வது ஸ்லோகத்திலேருந்து அவர் பக்தர்களா இருக்கிறவா அவளுக்கான ஒரு 39 குணங்கள் இருக்கு அது சொல்றதுக்காக 13வது 14வது ஸ்லோகம் சேர்ந்து சொல்லலாம். அந்த ஸ்லோகத்திலேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். 13வது ஸ்லோகம். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவச நிர்மமோ நிரஹங்காரஸ் சமதுக்க சுகக்ஷமீ. அத்வேஷ்ட, துவேஷ்டம் இல்லாம வெறுப்பு இல்லாமல், சர்வபூதானாம் எல்லா உயிரினங்களும், மைத்ர நட்புடன், கருண கருணையுடன், ஏவ கூட, ச மற்றும், நிர்மமோ தன்னுடையது என்றில்லாமல், நிர அங்கார அங்காரம் இல்லாமல், சம சமமாக, துக்க சுக்க துக்கம் சுக்கம் துக்கம் சுகம், க்ஷமி மன்னிப்பது அப்படின்னு சொல்றார். அதே அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் கண்டினியூ பண்ணுவார். சோ யார் எல்லா உயிரினங்களிடம் வெறுப்பில்லாமல், நட்புடன் மற்றும் கருணையுடன் மற்றும் தன்னுடையது என்றில்லாமல், அகங்காரமும் இல்லாமல் இருக்கிறாரோ, துக்க சுகங்களை சமமாக கருதி மன்னிப்பு தன்மையுடன் உள்ளாரோ அப்படின்னு 13வது ஸ்லோகத்துல முடிக்கிறார். அப்புறம் 14வது ஸ்லோகத்துல பார்க்கலாம். ஒவ்வொரு சரணமா இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். அத்வேஷ்டா, அத்வே மேல ஆகாத் கொடுத்து அத்வேஷ் இஷ்டா ஜாயிண்ட் ஆகினால அத்வேஷ்டா சர்வபூதானா, சர்வ ரஃபார் கொடுத்து சர்வ பூ நெடில் எழுத்து, தாம் எல்லாமே நெடில் எழுத்துகள். மைத்ர கருண ஏவச்ச, மை அழித்து சொல்லணும். மை மேல ஆகாத் கொடுத்து மைத்ர கருண ஏவச்ச, ஏவ ஏ தொண்டையிலேருந்து வரணும், ஏவச்ச இல்ல, ஏவச்ச நிர்மமோ நிரஹங்காரஸ், நிர்மமோ நீக்கு அப்புறம் ரப்பார் கொடுத்து நிர்மமோ நிர ஹங்கா இங்கன்கா ஜாயிண்ட் இருக்கலாம், ஹங்காரஸ் சமதுக்க சுகக்ஷமி, சம குறில் எழுத்துக்கள், துக்க தூக்கு அப்புறம் விசர்கம் இருக்கு, துக்க சுகக்ஷமி, சுக அக்ஷமி அந்த முழுசா சொல்ல வேண்டாம், சமதுக்க சுகக்ஷமி. लक्ष्मी गोपाल जी। லீலா जी நெக்ஸ்ட் யாராவது இருக்கா? कविता जी, कविता जी नीतिक फुलटांग, ओके सॉरी। सुभाषिनी जी,
என்னாச்சு இன்னைக்கு யாருமே சொல்றதுக்கு தயாரில்ல. சுஜாதா சுஜாதா கூப்பிடலையே, அதனால இருக்கும் சார். நான் ராஜி ஜி சொல்லட்டுமா? ஓகே, சொல்றேன்ல நான் பண்றேன், நான் சொல்றேன். ராஜி யாருக்கு சொல்றப்பா? சுபாஷினி சொல்லட்டுமாமா? द्वेष्टा सर्वभूतानां मैत्रः करुण एव च निर्ममो निरहङ्कारः समदुःखः सुखक्षमी. பியூட்டிஃபுல், பர்ஃபெக்டா சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். 14வது ஸ்லோகம். சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சயः மய்யர்பித மனோ புத்திர் யோ மத்பக்தः சமே பிரியः. சந்துஷ்ட திருப்தியுடன், சததம் எப்பொழுதும், யோகி யோகி, யதாத்மா சுய கட்டுப்பாடு, திருட நிச்சய உறுதியான நம்பிக்கை, மை என்னிடம், அர்ப்பித அர்ப்பணித்து, மனோ புத்தி மனமும் புத்தியும், யோ அவர், மத் பக்த என் பக்தன், ச அவர், மே எனக்கு, பிரியக பிரியமானவர். எப்பொழுதும் திருப்தியுடன், சுய கட்டுப்பாடுடன், உறுதியான நம்பிக்கையுடன் என்னிடம் மனசையும் புத்தியும் அர்ப்பணித்த யோகியான அந்த பக்தன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு 13வது 14 ஸ்லோகம் சேர்த்து சொன்ன பார்த்தீங்கன்னா, யார் யாரோடும் வெறுப்பில்லாம இருக்கிறாளோ, நட்புடன் இருக்கிறாளோ, கருணையுடன் இருக்கிறாளோ, தன்னுடையது என்று இல்லாமல் இருக்கிறாரோ, அகங்காரம் இல்லாமல் இருக்கிறாரோ, துக்கமும் சுகங்களையும் சமமாக கருதியிருக்கிறாளோ, மன்னிப்பு தன்மையுடன் உள்ளாரோ, அதுக்கப்புறம் 14வது ஸ்லோகத்துல எப்பொழுதும் திருப்தியுடன் இருக்கிறாரோ, சுய கட்டுப்பாடுடன் இருக்கிறாரோ, உறுதியான நம்பிக்கையுடன் என்னிடம் மனசையும் புத்தியும் அர்ப்பணித்திருக்கிறாரோ, அந்த யோகி, அந்த பக்தன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு பகவான் சொல்ற. ஒரு க்ஷணமா பார்க்கலாம். சந்துஷ்ட சததம் யோகி, சந்துஷ்ட சமிலாக, துஷ்ட தூமிலாக, சந்துஷ்ட சதத த ரெண்டு வாட்டி வருது. சததம் யோகி, யோகி ரெண்டுமே நெடில் எழுத்துகள். சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா, யதாத்மா இத்தன்மா ஜாயிண்ட் இருக்கனால தாமில் ஆகாத் கொடுத்து, யதாத்மா திருட நிச்சய, அது துரு இல்ல, திரு, திருட அந்த ட வரணும். திருட நிச்சய, மையர்பித, மைய ரெண்டு இருக்கு, மையர் அப்பார் கொடுத்து, பித மனோ புத்திர், மனோ நடுவில் எடுத்து, புத்திர் பூமி ராகாத் கொடுத்து, மையர்பித மனோ புத்திர் யோ மத் பக்த சமே பிரியः, யோ மத் மிலாக, பக்த ப மிலாக, யோ மத் பக்த சமே பிரியः, சமே பிரிய மே மிலாகாத் கொடுத்து, சமே பிரியः. ரமாஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சயः மய்யர்பித மனோ புத்திர் யோ மத்பக்தः சமே பிரியः. யோ மத் பக்த, அந்த ப கொஞ்சம் கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. அண்ட் சந்துஷ்ட சொல்லல, அது துஷ்ட த தமிழோட த, சந்துஷ்ட சததம் அது மட்டும் 2 இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. அதை பார்த்துக்கோங்க. ஸ்ரீ கிருஷ்ணா. அப்பே சோ பகவான் ஒரு 5 குரூப்பா வச்சிருக்கார் பக்தர்கள் எப்படி அப்படிங்கறதுல. 13வது 19வது ஸ்லோகங்கள் வரைக்கும் இதுதான் சொல்லி இருக்க போறார். ஒரு பக்தனோட என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்கும், யார் பக்தத்துல உச்சக்கட்டத்துல இருக்காளோ அப்படின்னா, பக்தர்கள்லாம் யாரு? பக்தி யோகம் பண்றவா. பக்தி யோகம் பண்றவானா பக்தியினால் யோகம் பண்ணவா,
யோகம்னா ஒன்று சேருவா. எதோட ஒன்று சேருவா? பகவானோட ஒன்று சேர்ந்து இருக்கிறவா. பகவான் தான் எல்லாத்துலயும் இருக்கார், என்னுள்ளயும் பகவான் தான் இருக்கார், நானும் பகவானுக்குள்ளதான் இருக்கேன், பகவான் என்னோடது, என்னோடது பகவான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவா பக்தர்கள். அந்த மாதிரியான ஒரு பக்தரா இருந்தானா அவளுக்கு 39 கேரக்டர்ஸ் இருக்கு. அதுல இப்ப 13வது 14வது ஸ்லோகத்துல 12 கேரக்டர் சொல்றார். அத்வேஷ்டா சர்வ பூதானாம், யார்கிட்டயும் எந்த உயிரினங்கள்கிட்டயும் அத்வேஷ்டமா ஒரு வெறுப்பில்லாமல் இருக்கிறது. ஒரு பர்சனுக்கு வெறுப்பு ஏன் வருதுன்னா, யாராவது நமக்கு ஒரு இடைஞ்சல் கொடுத்தாலோ, எதுக்கு இடைஞ்சல் கொடுக்குறா? நமக்கு ஏதோ ஒரு கர்ம பலன் வரணும், நாம பண்றதுக்கான ஒரு பலனுக்கு இடைஞ்சலா யாராவது வந்தானா அப்ப நமக்கு எரிச்சல் வருது. இல்லைன்னா ஏதாவது ஒரு தீங்கு நமக்கு யாராவது பண்றாளா அப்ப நமக்கு அவ மேல துவேஷ்டம் வருது. ஆனா ஒரு பக்தனா இருக்கிறவாளுக்கு இந்த மாதிரி ஒரு துவேஷ்டமே இருக்காது, ஒரு வெறுப்பே இருக்காது. ஏன்னா அவ முழுசா பகவான் மேலேயே முழுசா அந்த பகவானுக்குள்ளேயே அர்ப்பணிச்சுட்டு இருக்கிறதுனால அவளுக்கு துவேஷ்டமே கிடையாது. ராமச்சரித்திர மனசுல ஒரு அழகான ஸ்லோகம், நிஜ பிரபுமய தேகஹி ஜகத் கேஹி சன கரஹி விரோத. எப்பொழுதுமே பகவானை தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா யாரோட நான் விரோதமா இருப்பேன்? எனக்கு விரோதமே கிடையாது, எதிரியே கிடையாது. எப்பொழுதுமே நான் பகவானை தானே பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி இருக்கிறச்ச எனக்கு யார் எனக்கு விரோதமா இருக்க முடியும்? நிஜ பிரபுமய தேகஹி ஜகத கேஹி சனகரஹி விரோத அப்படின்னு ராமச்சரித்திர மனசு ரொம்ப அழகான ஸ்லோகம். எல்லா இடத்துலயுமே பகவானோட அழகான கருணையில அவ வாழ்ந்துட்டு இருக்கா. அப்ப யார்கிட்டயும் அவளுக்கு துவேஷ்டம் வராது. எல்லாருமே பகவானோட ஒரு துளிதான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவா. பகவானுக்குள்ள எல்லாருக்குள்ளயும் பகவான் இருக்கார், பகவான் எல்லாருக்குள்ளயும் இருக்கார், எல்லாருமே பகவானுக்குள்ளதான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச பக்தன். சோ அதனால யாருக்குமே அவளுக்கு துவேஷ்டம் வராது. அத்வேஷ்டா சர்வ பூதானாம் மைத்ர கருண ஏவச்ச. மைத்ர அதாவது ஒரு ஃப்ரெண்ட்லினஸ், நட்பு. அப்புறம் கருணாபாவம் இருக்கும் அவளுக்கு. அத்வேஷ்டம் அதாவது ஒரு துவேஷ்டமும் இருக்காது. அதுக்கு பதிலா நட்புணர்வும் ஒரு கருணபாவத்தோட தான் இருப்பா இவ. நான் பகவானே சொல்றார், சுஹிருதம் சர்வ பூதானாம், நான் எல்லாருக்குமே சுஹிருதமா இருக்க போறேன். பாகவதத்துல சுஹிருத சர்வ தேகினாம், யாருக்கெல்லாம் தேகம் இருக்கோ அவளுக்கெல்லாம் நான் சுஹிருதமா இருக்கேன், எல்லாருக்குமே நான் நட்போட தான் இருக்க போறேன். அந்த பகவானோடத்துல நமக்கு ஒரு துளி அப்படின்னா அந்த பக்தன் நினைக்கிறதுனால அந்த பகவான் எனக்கு என்ன குணம் இருக்கோ அது அந்த குணம் எனக்கும் வரும். ஏன்னா பகவான் சொல்ற சுகிருதம் சர்வ பூதானாம், நான் எல்லாருக்குமே சுகிருதமா இருக்க போறேன் அப்படிங்கறச்ச இவரும் எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு பக்தனுக்கும் சுகிருதமா இருப்பார். எல்லார்ட்டுமே மைத்திரி பாவத்தோட இருப்பார். யாருக்குமே ஒரு கலங்கல் பண்ணாத, எல்லாருக்குமே நற்பணி பண்ணம் அப்படின்னு நினைக்கிறவா. அது மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ஒரு கருணபாவத்தோட எல்லாருக்குமே ஒரு நற்பணி பண்ணா, அதோட ஸ்பெஷலா நம்மள வெறுக்கிறவாள, நமக்கு தீங்கு பண்றவாளுக்கு இன்னுமே கருணையோட இருக்கணும். ஏன்னா நமக்கு யாராவது தீங்கு பண்றா நம்மளோட பாவங்கள்லாம் அவ கழிச்சுட்டு போயிட்டு இருக்கா.
சோ அதனால அவள்கிட்ட இன்னுமே கருணையா இருக்கலாம். பதாஞ்சல யோகத்துல ஒரு அழகான ஸ்லோகம். மைத்ரி கருணா முதிதோபேக்ஷாணாம் சுக துக்க புண்ணியா புண்ணிய விஷயானாம் பாவனாதச்சித்த பிரசாதனம். அப்படின்னா யார் சுகத்தோட இருக்காளோ அவளோட மைத்ரீகன் பண்ணம், நட்பு பண்ணம். யார் துக்கம் கொடுக்கிறாளோ அவள்கிட்ட கருணை பண்ணம். யார் புண்ணிய ஆத்மாவோ அவளுக்கு நல்ல நம்ம மகிழ்ச்சி கொடுக்கணும். யார் பாப்ப ஆத்மாவோ அவளை துர்நிஷனம் பண்ணும். அந்த மாதிரி பண்றச்ச மனச பியூரிட்டி, மனசை தூய்மையாக்கணும். அப்படின்னா அதுக்காக என்ன பண்ணணுங்கிறது பதாஞ்சலியில இந்த 4 விஷயத்துல சொல்லியிருக்கா. யார் நமக்கு சுகம் கொடுக்கிறாளோ அவளுக்கு அவளோட மைத்ரி பாவம் பண்ணும். யார் நமக்கு துக்கம் கொடுக்கிறாளோ அவள்கிட்ட கருணை பண்ணணும். யார் புண்ணிய ஆத்மாவா இருக்காளோ அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும். யார் பாப்பா ஆத்மாவா இருக்காளோ அவளை துர்நிரீட்சணம் பண்ணும். ஆனா இங்க பகவான் இந்த 4 பண்ணான 2 பண்ணா போரும். நட்பும் கருணையும். நட்பு யார்கிட்ட யார் நமக்கு சுகம் கொடுக்கிறாளோ, யார் நமக்கு புண்ணியாத்மாவா பாக்குறாளோ அவள்கிட்ட நட்பும், யார் துக்கம் கொடுக்கிறாளோ, யார் பாப்பாத்மாவா இருக்காளோ அவள்கிட்ட கருணை கொடுக்கணும் அப்படின்னு பகவான் சொல்றார். அடுத்ததா நிர்மமஹ. நிர்மமஹ அப்படின்னா என்னது இல்லை. என்னது இல்லை அப்படின்னு சொன்னோன்னா எல்லாத்தையுமே அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கிறது. எதுவுமே இல்லை எந்தா. எல்லாத்தையும் கருணையோடும் நட்போடும் இருக்கிறத விட இன்னொன்னு என்ன விஷயம் பெருசா சொல்றேன்னா தன்னது என்னுமே இல்லை அப்படின்னு இருக்கிறது. தன்னுடைய இல்லை அப்படின்னா ஒரு பொருள் தான் தன்னுடைய இல்லை அப்படின்னு இருக்கிறது இல்ல. இந்த உடம்பும் என்னது இல்லை, இந்த புத்தியும் எந்த இல்லை, இந்த அறிவும் எந்த இல்லை, இந்த மனசும் எந்த இல்லை அப்படின்னு இருக்கிறது தான் நிர்மமா இருக்கிறது. எல்லாமே பகவானோடது அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் சேர்ந்துருது, பகவானோட கலந்துருது. பக்தி யோகம் பண்ணா தானும் பகவானும் ஒன்றா கலந்துறது தான் பக்தி அண்ட் யோகம். சரணடைஞ்சு பகவான்கிட்ட போறது, பகவானோட ஒன்றாகுகிறது தான் பக்தி யோகம். அதுல இந்த நிர்மமா தானா வந்துரும். இந்த அடுத்தது நிரஹங்கார, அகங்காரம் இல்லாம இருக்கிறது, ஒரு ஈகோட இருக்கிறது. பகவானோட முழுசா அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு ஈகோவே இருக்காது. நிர்மமங்கிறது என்னது இல்லை அப்படின்னு இருக்கிறது. அகங்காரங்கிறது என்னால் எல்லாம் இருக்கிறதுங்கிறது, என்னால பண்றது, நான் பண்றேன் அப்படிங்கிறது அகங்காரம். அது நிரகங்காரமா இருக்கிறது. நான் பண்றது இல்லை, எல்லாமே பகவான் தான் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு இருக்கிறது. சமதுக்க சுக, நல்ல சூழ்நிலையா இருக்கட்டும், கெட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், எந்த மாதிரியான சுகம் கொடுக்கறதா இருக்கட்டும், துக்கம் கொடுக்கறமான சூழ்நிலையா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒன்றாக பார்ப்பது, சமமாக இருக்கிறது. அது சமதுக்க, சமசுக்க. அடுத்தது சொல்ற க்ஷமி. அத்வேஷ்டா அப்படின்னா ஒரு துவேஷம் இல்லாம இருக்கிறது, ஒரு வெறுப்பு இல்லாம இருக்கிறது. க்ஷமிங்கிறது மன்னிக்கிறது. யார் நமக்கு தப்பு பண்றாளோ அவளையும் மன்னிக்கிறது. சில பேருக்கு நானும் பகவான் அவருக்கு கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்பா. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாருமே எவனுக்கு நமக்கு கஷ்டம் கொடுக்கறவாளா இருக்கட்டும், அவளுக்கும் பகவான் நல்லதுதான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. மன்னிக்கிறது ரொம்ப முக்கியமானது. இருக்கிறதுக்குள்ளே எல்லாத்துலயுமே பார்த்தேன்னாலும் மன்னிப்புங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்.
சோ அது இருக்கிறது பக்தனோட ஒரு கேரக்டர். அடுத்தது சந்துஷ்ட சததம், எப்பொழுதுமே திருப்தியோட இருக்கிறது. பாகவதத்துல சொல்லுது, சதா சந்துஷ்ட மனஸ் சர்வா சுகமயா திஷா சர்க்கரா கண்டகாதிபியோ யதோபானந்தத சிவம். கால்ல வந்து பாதத்துல செருப்பில்லாம போயிட்டு இருக்கிறவாள், நடந்துட்டு இருக்கிறவாளுக்கு அதுல ஒரு கல்லு முள்ளு இதெல்லாம் அவளுக்கு பயமே கிடையாது. அதே மாதிரி இந்த பக்தி மார்க்கத்துல நடக்கிறவாளுக்கு கல்லோ முள்ளோ எது இருந்தாலும் சந்துஷ்டமா இருக்கிறது. गोधन गज धन बाजी धन और रतन धन खां, जब आवै संतोष धन सब धन धूरी समान, कबीरा सब धन धूरी समान. கோதன கஜதன பாதிதன, எந்த மாதிரியான ஒரு தனமும் இருந்தாலும் ரத்தன தன, எந்த மாதிரியான ஒரு தனம் இருந்தாலும் சந்தோஷம்ங்கிற ஒரு தனம் இருந்ததுன்னா எல்லா தனமும் தூசியாயிடும் அது அப்படின்னு கபீரர் சொல்றார். சோ அந்த மாதிரி இந்த சந்துஷ்டமா இருக்கிறது, அதுவும் சதத சந்துஷ்டமா இருக்கிறது, எப்பொழுதும் சந்துஷ்டமா இருக்கிறது, அது வந்து ஒரு பக்தனோட கேரக்டர். அப்படி சொல்லி யோகி அப்படிங்கிற சந்துஷ்ட சததம் யோகி, இந்த மாதிரியான யோகி. யோகினா இங்க பக்தர்களை சொல்ற, பக்தி யோகம் பண்றவாள. யதாத்மா, யதாத்மா அப்படின்னா தன்னோட உடம்ப, தன்னோட மனச, தன்னோட புத்திய, தன்னோட இந்திரியங்களை எல்லாத்தையுமே கட்டுப்பாடோட இருக்கிறவா. பகவான் அடைஞ்ச ஒரு பக்தனுக்கு இது எல்லாமே கட்டுப்பாடோட தான் இருக்கும். அந்த கட்டுப்பாடு எல்லா மனசு புத்தி இந்திரியங்கள் எல்லாம் கட்டுப்பாடு இருக்கிறதுனால தப்பே ஒண்ணும் நடக்காத வாழ்க்கை. ஒரு தப்பான மனசுல ஒண்ணு தப்பான ஒரு தாட் கூட வராது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பகவானோட ஒரு ரூபம் தான். அதனால நமக்கு ஆக்சுவலி ஒண்ணு நம்ம வந்து ரைட் பாத்ல தான் போயிட்டு இருப்போம். இந்த நம்மளோட மனசு புத்தி இந்திரியங்கள் எல்லாமே ரைட் பாத்ல போகும். ஆனா நம்ம இதுல இருந்து ஏன் வெளியில வரோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த உடம்பு வந்து உடம்போட ஒட்டுண்டு, அதனால நமக்கு இந்த எது நஜம் எது கரெக்ட் இல்லாது அப்படின்னு கரெக்ட் இல்லாத ஒரு டைரக்ஷன்ல போகுது. ஏன்னா நம்மளோட இந்திரியங்கள் மேல நம்மளோட கட்டுப்பாடு இல்லை. ஆனா நஜத்துல பார்த்தேன்னா நமக்கு ஆக்சுவலி நம்ம நிஜமான கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம். காளிதாசர் வந்து ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம், ரொம்ப நல்லா இருந்து நான் படிச்சதுல இன்னைக்கு. சதாமி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணமந்த கரண பிரவருத்தய. எப்பெல்லாம் உனக்கு வந்து ஒரு டவுட் வருதோ, சந்தேகம் எப்ப வருதோ, சதாஹி சந்தேக, எப்ப உனக்கு ஒரு சந்தேகம் வந்து உங்களுக்கு கஷ்டப்படுத்துறதோ, அப்ப ஒரு நல்ல மனுஷா இருப்பாள் வந்து அவள் வந்து அந்த கரண பிரமாண மந்த கரண பிரவருத்தைய, அந்த கரணத்துல எது சொல்றதோ அது பண்ணான்னா அது கரெக்டானதா இருக்கும். இது ரைட்டா ராங்கா அப்படின்னு நமக்கு வந்து தோன்றச்ச
நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த கரணத்துல உள்ளுக்குள்ளே இருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு டவுட் வச்ச நீங்க எதை பண்றோ அது கரெக்டா தான் இருக்கும். தப்பு பண்றோமா ரைட் பண்றோமாங்கிறது நமக்குள்ளே தெரியும், சொல்லித்தர வேண்டாம். ஆனா என்ன ஆயிடுது, நம்ம இந்த நம்மளோட அந்தக்கரணத்தை அப்படியே மூழ்க வச்சுட்டு இந்திரியங்களும் நம்மளோட புத்தியும் மனசும் அந்த பிரகிருதி மேல செலுத்திட்டு இந்த உடம்புல இந்த உலகத்துல இருக்கிற பொருள்கள் தான் நிஜம் அப்படின்னு நம்ம தெரியறதுனால நம்மளோட அந்தக்கரணத்தோட நம்மளால பேச முடியறது இல்ல. ஆனா நமக்கு டவுட் வரைச்ச நம்மளோட அந்தக்கரணத்தோட பேசினா அந்த டவுட்ல அப்படியே கிளியர் ஆயிடும், இதான் ரைட்டு அப்படிங்கிறது நமக்கு அப்ப தெரிஞ்சிடும். சோ இந்த மாதிரி நமக்கே இந்த மாதிரி இருக்கச்ச ஒரு பக்தியான இருக்கிறவனுக்கு யதாத்மா எப்பொழுதுமே இந்த அந்தக்கரணம் மேலோங்கி இருக்கும். ஏன்னா அவளோட மனசு புத்தி அவளோட அந்த இந்திரியங்கள் மேல அவளுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். திருட நிச்சய, நிச்சயமா இருப்பாவா, உறுதியோட இருப்பா. என்ன உறுதி, பகவான் தான் அப்படின்னு. இந்த உலகம் அதுக்கு தனிப்பட்ட ஒரு ஒரு நிலவு கிடையாது, அது அழிய போறது, அதுக்குன்னு ஒரு தனியா ஒண்ணும் கிடையாது. பகவானோட ஒரு மாயை தான், பகவானோட மாயையிலேருந்து வெளியில வந்த பிரகிருத்திலேருந்து வந்த இந்த உலகம் தான், அது நிஜம் இல்லை, பகவான் ஒருத்தர் தான் நிஜம் அப்படிங்கறது ஒரு திருடமான ஒரு நிச்சயத்தோட இருக்கிறவா. மையர்பித மனோபுத்தி, கடைசியா சொல்ற எனக்கிட்ட தன்னோட மனசையும் புத்தியும் அர்ப்பணம் பண்ணிடுவா. அந்த மாதிரியான இருக்கிறவா ய மத் பக்த சமே பிரியா, இந்த மாதிரியான ஒரு பக்தன் எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படிங்க. இப்ப நமக்கு ஒரு டவுட் இல்லை, பகவான் எல்லாருமே நான் எல்லாருக்குமே சகிருத சர்வ பூதானாம் தானே சொல்றார், எல்லாருமே ஒண்ணுதானே சொல்றார், பின்ன ஏன் இவாள மட்டும் பிரியா இருக்கா அப்படின்னு சொல்றார். அதுக்கு 4வது அத்தியாயத்துல ஒரு அழகான ஸ்லோகம், ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம்ஸ்த தைவ பஜாமியம். என்னை எப்படி யார் அணுகிறாரோ அவள்கிட்ட நான் அப்படிதான் அணுகுவேன் அப்படிங்கிற. சோ இந்த பக்தன் இவ்வளவு பக்தியோட என்கிட்ட இவ்வளவு அன்போட இருக்கிறதுனால இந்த பக்தன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு பகவான் இந்த 2 ஸ்லோகத்துல சேர்த்து 12 கேரக்டர்ஸ் சொல்லியிருக்கார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம், 5வது ஸ்லோகம். யஸ்மான்னோ த்விஜதே லோகோ லோகான்னோ த்விஜதே ஜயஹ ஹர்ஷாமர்ஷ பயோத்வேகைர் முக்தோ யஸ்ஸ ச மே ப்ரியஹ. யஸ்மாத் யாரால், ந இல்லை, உத்விஜிதே கலக்கம், லோகாஹா யாராவது, லோகாத் யாராவது ஒருவரால், ந இல்லை, உத்விஜதே கலக்கம், ச மற்றும், யஹ ஒருவர், ஹர்ஷ உற்சாகம், அமர்ஷ கோபம் ஆர் envy jealousy, भयो பயம், உத்வேகைஹி கலக்கம், முக்தோ முக்தி, யஹ யார், ச அவர், ச மற்றும், மே எனக்கும், பிரியமானவர். என்ன சொல்றார், யாரால் யாருமே கலக்கப்பட மாட்டாரோ மற்றும் யார் ஒருவராலும் கலக்கப்பட மாட்டாரோ, யார் உற்சாகம் கோபம் பயம் கலக்கத்திலிருந்து முக்தி பெற்றிருக்கிறாரோ அவர் எனக்கு பிரியமானவர் அப்படின்னு சொல்றார். ஒரு சன்மா பார்க்கலாம். யஸ்மான்னோ த்விஜதே லோகோ, யஸ்மா யமிராக, யஸ்மான்னோ 2 ந இருக்கு, யஸ்மான்னோ த்வி நோத்வி நோமிராக, யஸ்மான்னோ த்விஜதே லோகோ லோகான்னோ த்விஜதே ஜயஹ. லோகான்னோ அதே மாதிரி லோகா 2மே நடுவில் எழுத்துக்கள், 2 ந, லோகான்னோ த்வி நோமிராக கொடுத்து லோகான்னோ த்விஜதே ஜயஹ ஹர்ஷாமர்ஷ பயோத்வேகைர், ஹர்ஷா இல்ல, ஹர்ஷா மர்ஷ, ஹ கபர் ரஃபார் ம கபர் ரஃபார் கொடுத்து ஹர்ஷாமர்ஷ
भयोद्वेगैर् भयो भयो இல்ல भयोद्वेयो में रागात கொடுத்து हर्षामर्ष भयोद्वेगैर् मुक्तो यस्य च मे प्रियः मुक्तो मुंह में रागात मुक्तो यस्य च मे प्रियः सुभाषिनी जी। यस्मान्नो द्विजते लोको लोकान्नो द्विजते क्षयः हर्षमामर्षभयोद्वेगैर्मुक्तो यस्य च मे प्रियः। பியூட்டிஃபுல் ஜி, வண்டர்ஃபுல். ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஸோ இது ரெண்டாவது குரூப். முதல் குரூப்ல சொல்லிட்டு இப்ப இந்த குரூப்ல 6 கேரக்டர் சொல்றார். யஸ்மான்னோ த்விஜதே லோகஹ, யாருக்குமே கலக்கம் கொடுக்க மாட்டார். எல்லாம் அவர் பண்றது எல்லாமே யாரையுமே கலக்கப்படுத்தாது. அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணுவார். தான் பண்றதுனால தன்னோட மனசால, வாயால, உடம்பால, காயா மனசா வாச்சா எதெல்லாம் பண்றாளோ, எந்த கர்மங்கள் பண்றாளோ அதனால இன்னொருத்தருக்கு கலக்கம் உண்டாகாது. ஏன்னா எல்லாருக்குள்ளயும் பகவான் இருக்கிறதுனால யாரையுமே கலக்கப்படுத்த மாட்டார், யாரையுமே புண்படுத்த மாட்டார். எல்லாம் தான் பண்றது எல்லாமே இன்னொருத்தருக்கு நற்பணியாதான் பண்ணுவா. சோ அதனால இன்னொருத்தருக்கு தன்னால ஒரு ஒரு மிஸ்டேக்கா கூட இன்னொருத்தரை புண்படுத்த மாட்டார். ஆனா சில பேர் இந்த பக்தனை பார்த்து புண்படலாம், அது வேற விஷயம். அவளோட மனசு அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு நல்லவனை பார்த்து கஷ்டப்படுறவாளும் இருக்கா நிறைய பேர். அதுக்கு பரதஹரி முனி ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். மிருக மீன சஜ்ஜனானாம் திருணஜல சந்தோஷ விஹித விருத்தீனாம் லுப்தக தீவர பிஷூனா நிஷ்கார வைரிணோ ஜகதி. மிருக மீன சஜ்ஜன, அதாவது மிருகம்னா மான், மீன், மீன், சஜ்ஜனா நல்லவா. அவ திருண ஜல சந்தோஷ, இந்த 3த்துல அவ இருந்துருவா. திருணனா புல்லுல, ஜலனா நீர்ல, சந்தோஷ அதாவது திருப்தியிலே இந்த 3 பேர் இருந்துருவா. ஆனா லுப்த கதீவர பிஷுனா, லுப்த அதாவது ஹண்டர், அப்புறம் மீனவா, மீனை பிடிக்கிறவா, அதுவும் வரபிஷுனா யார் நல்லது நடக்கிறது இல்லையோ அந்த மாதிரியானவா. அவ நிஷ்கார வைரினோ ஜெகதி, வெறும் ஒரு காரணமே இல்லாம அவ மேல ஒரு வைரினம் வச்சுட்டு இருப்பா, ஒரு ஹேட்ரட் வச்சுட்டு இருப்பா. அதனால இவர் எப்பொழுதுமே யார் பக்தனா இருக்காளோ அவ யாருக்குமே புண்படுத்தணும்னு தோண மாட்டா. ஆனா அவளை புண்படுத்தணும் அப்படின்னு திரியறவாளும் இருப்பா. ஆனா இந்த மாதிரி கெட்டவாளா திரியறவாளும் இந்த பக்தனோட சேர்ந்து இருந்தானா, சத் சங்கத்துல இருந்தானா, அவளோட இந்த தப்பான குணங்களும் மாறிடும். சிவன் பார்வதிட்டு ராமச்சரித்திர மனத்துல சொல்றார், உமா சந்தகை இஹை படாயி மந்த கரத ஜோ கரை பலாயி. அப்படின்னா
நல்லவாளா இருக்கிறவா, சந்தவா இருக்கா, சந்தனா இருக்கிறவா, அவளோட நற்குணத்தினால கெட்டது கூட நல்லது நடக்கும். சோ அதனால யஸ்மான்னோ த்விஜதே லோகோ அப்படின்னா இன்னொருத்தருக்கு ஒரு புண்படுத்துறதுக்கே மனசு வராது. எல்லாருக்கும் நற்பணியோட தான் இருக்கணும். ஆனா தன்மேல ஒரு யாருக்காவது வைரினம் இருந்தாலும் அவளுக்கும் நல்லது பண்றதுக்கு தான் பாப்பா. அதான் யஸ்மான்னோ த்விஜதே லோகோ. அடுத்தது லோகான்னோ த்விஜதே சயஹ. இன்னொருத்தர் ஏதாவது பண்ணாலும் அதனால கலங்கப்படாம இருப்பா. அவளுக்கு ஏன் அந்த கலக்கம் வராது? இன்னொருத்தர் வந்து நமக்கு தீங்குபடுத்தினா இது பகவானோடத்துல செயல் அப்படின்னு விட்டுருவா. அதனால அவளுக்கு வந்து பகவான் பண்ற ஒரு விளையாட்டு தான் இது. அதனால கலங்கப்பட மாட்டா. அப்புறம் இன்னொன்னு விஷயம் தான், நமக்கு ஏன் நமக்கு கலக்கம் வருது? நமக்கு எது பிடிக்கிறதோ அதுக்கு தகுந்தாப்புல நடக்கலைன்னா தான் நமக்கு வந்து இந்த கலக்கம் உண்டாருது. ஆனா எனக்கு பிடிக்காதுன்னு ஒண்ணுமே கிடையாது இந்த பக்தனுக்கு. அதனால அவளுக்கு வந்து ஒண்ணுமே அது அவளை கலக்கம் கொடுக்க முடியாது. சோ லோகான்னோ த்விஜதே ஜெயஹ ஹர்ஷாமர்ஷ பயோத்வேகை முக்தோ யஸ் சச்சமே பிரியஹ. ஹர்ஷாமர்ஷ ஹர்ஷா அதாவது ஒரு ஹாப்பினஸ், ஜாய், மகிழ்ச்சி இல்லாத அதிலே முக்தி பெறுவா. அப்படின்னா அவளுக்கு என்ன மகிழ்ச்சியே கிடையாதா, ஆனந்தமே கிடையாதா அப்படின்னா, இந்த ரஜச தாமசீகமான வர மகிழ்ச்சிகள் அவளுக்கு கிடையாது. ஆனா சதானந்தமா இருப்பா. பகவானோட சரண்ல உட்கார்ந்து சதா ஆனந்தமா இருப்பா. ஹர்ஷாமர்ஷம், இந்த ஹர்ஷா கிடையாதுங்கிறது இந்த மாதிரியான ஹர்ஷங்கள் கிடையாது. அவ வந்து அனந்த சதானந்தமா இருப்பா. மாறாத ஒரு ஆனந்தத்துல இருப்பா. ஆனா இந்த பொருள்களால அவர் ஒரு நல்ல சூழ்நிலையிலான அந்த மாதிரியான மகிழ்ச்சி அவளுக்கு அதுல இருந்து முக்தி பெற்றவா. அமர்ஷ கோபம், கோபம் எதனால வருது? ஜலசினால வருது, ஈர்ஷானால வருது. அதுவும் அவளுக்கு கிடையாது. இன்னொருத்தருக்கு நல்லது நடக்கிறதா, அவன் பாரு பக்கத்து ஆத்துல இவன் இவ்வளவு அழகா இருக்கானே, இவ்வளவு நல்லா வச்சுட்டு இருக்கானே, அவன்கிட்ட இவ்வளவு செல்வம் இருக்கே அப்படிங்கிற ஒரு ஈர்ஷமே கிடையாது. அமர்ஷம், ஒரு கோபமும் இருக்காது. அடுத்ததாக பயம் இல்லாம இருக்கிறது. பயங்கிறது வெளியில இருந்து வருது. ஒரு மிருகமோ இல்லைன்னா யாராவது ஒரு ஒரு திருடனோ அவனை பார்த்து பயம் வரலாம். இல்லைன்னா தமக்குள்ளேயே பயம் இருக்கலாம். நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட போறோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம். ஆனா எல்லாருக்குமே எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கிற ஒரு பயம் வந்து மரண பயம். ரொம்ப புத்திசாலியா இருந்தாலும், நிறைய படிச்சிருந்தாலும், நிறைய ஞானம் படிச்சிருக்கா, நிறைய புத்தகம் எல்லாம் படிச்சிருக்கா, நிறைய பாகவதங்கள் எல்லாம் படிச்சிருந்தாலும் அவளுக்கும் இந்த மரண பயங்கிறது முக்கியமா இருக்கதான் இருக்கும். ஆனா பகவான்கிட்ட சரணம் அடைஞ்சவாளுக்கு அந்த பயமும் கிடையாது. இந்த 3 விதமான பயம். ஒண்ணு வந்து வெளியிலேருந்து நமக்கு ஏதாவது தீங்கு வரப்போறதேங்கிற பயம், நமக்குள்ளேயே நம்ம யாருக்காவது தீங்கு பண்ண போறோமேங்கிற ஒரு பயம், அப்புறம் மரண பயம். இந்த 3 பயமும் கிடையாது இந்த ஒரு பக்தனுக்கு. அப்புறம் உத்வேகம், திருப்பியும் கலக்கம். இந்த கலக்கம்ங்கிறது 3 வாட்டி சொல்லிருக்கா இதே ஸ்லோகத்துல. யஸ்மான்னோ த்விஜதே உத்விஜதே, லோகான்னோ த்விஜதே அதே உத்விஜதே, அதே உத்வேகம் தான் இப்போ சொல்றார். அதாவது ஒண்ணு வந்து இன்னொருத்தர்னால நமக்கு வந்து கலக்கம் ஆறுது, இன்னொன்னு நம்மளால இன்னொருத்தருக்கு கலக்கம் பண்றது. இது ரெண்டும் அவளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கே உத்வேகம் கிடையாது அப்படின்னு சொல்றது. தனக்கே நமக்கு எஜிடேட் ஆகும். ஏன் நம்மளை பத்தியே கலக்கம்? நம்ம ஏதோ ஒரு நல்லது பண்ற போய் ஏதாவது பண்ண போறோம், அது ஒழுங்கா நிறைய இருக்கா, முழு பயிற்சி பண்றோம், அது கிடைக்கல அப்படின்னா நமக்கு ஒரு கலக்கம் வரும்.
ஆனா ஒரு பக்தனுக்கு தன்கிட்டேந்து தனக்கும் கூட ஒண்ணுமே ஒரு அதாவது கர்ம பலத்தை எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு இருக்கவா அவள் கர்ம பலத்து எப்படி போனா நம்ம வெறும் பண்றோம், நாம் பண்றதே பகவானுக்காக பண்றோம் அப்படின்னு நினைச்சுன்னு பண்றதுனால அவளுக்கு அந்த உத்வேகமும் கிடையாது. அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் ஹர்ஷா மர்ஷ உத்வேக பயம் எல்லாத்தையுமே முக்தோய சச்சமே பிரியங்க. போன இதுல பக்தி சச்சமே பிரிய சொன்னார். யோமத் பக்த சமே பிரிய சொன்னார். இங்க முக்தோய சச்சமே பிரிய அப்படிங்கிற அதான் இது எல்லாத்தையும் முட்டவா. ஏன்னா பக்தா அப்படின்னு சொல்லிட்டா இதெல்லாம் விட்டவாதான் பக்தான் அப்படி தெரியுமே. இங்க வந்து பக்தர்களோட கேரக்டர் சொல்றதுனால இதெல்லாத்தையும் முக்தி பெற்றவா என்னோட பக்தா. இந்த மாதிரியான ஒரு பக்தர்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சவா பெரியமானவா அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். இதே மாதிரி பாக்கி கேரக்டர்ஸும் அடுத்த ஸ்லோகத்துல சொல்லிட்டு வருவார். முதல் 2 ஸ்லோகத்துல 12 கொடுத்தார். இதுக்கப்புறம் 6 கொடுத்தார். இந்த ஸ்லோகத்துல 18 கொடுத்திருக்கார். இன்னும் 21 கேரக்டர்ஸ் பக்தர்களோட அடுத்த ஸ்லோகத்துல சொல்லுவார். அதோட இன்னொரு கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளையில இருந்து அதை பார்த்துக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, sir. Jai Shri Krishna. Thank you, sir. Thank you, sir. Jai Shri Krishna. Thank you, sir. புதுசா நம்மளுக்கு ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்கா, அனுபமா குப்தான்னு. எப்பா? தெரியாது, உங்களுக்கு தமிழ் புரியுமான்னு எங்களுக்கு தெரியாது. உங்க பேரை பார்த்தா எங்களுக்கு தமிழ் புரியும். சார் ஆக்சுவலி நம்மளுக்கு ரொம்ப கம்மி தான் தமிழ் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். சார் நீங்க சொன்னதே புரிஞ்சுடுத்து. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பட் எவ்வளவு புரியுதோ. அதாவது எங்களோட இந்த சத்சங்கத்தோட ஒரு மெயின் இது என்னன்னா, யாருக்காவது எவா இருந்தாலும் எல்லாருக்கும் பகவான் சொன்ன இந்த விஷயங்களை நான் ஆக்சுவலி சார் கீதா ஜிக்யாசு அண்ட் கீதா பாठक ரெண்டுமே எக்ஸாம் கொடுத்தாச்சு. சரி கொஞ்சம் நம்மளுக்கு ஆகாத் அல்லல இருக்கானா அதுல மிஸ்டேக் ஆயிட்டுனா நம்மளுக்கு கொஞ்சம் மார்க்ஸ் கம்மி ஆயாச்சு, 11 மார்க்ஸ் கம்மி ஆயாச்சு. நான் அது நீங்க ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்கானா அதை ஜாயின் பண்ணியாச்சு கிளாஸ்க்கு ஆக்சுவலி ஸ்லோகாஸ்க்கு. தேங்க்யூமா. நல்லா சொல்லி தரணும் சொல்லலையே அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஷுவரா நல்லது உங்களுக்கு சொல்லி தருவேன். அது வரைக்கும் எனக்கு தெரியும். நல்லா சொல்லி தருவேன் தெரியாது. மிஸ்டேக் ஆயிட்டா நமக்கு 11 மார்க்ஸ் போயாச்சு இந்த வாட்டி பாठक எக்ஸாம்ல. நான் திருப்பி கொடுக்கணும் எக்ஸாம். அது நோ பிரச்சனை. you will clear that exam. Don't worry at all. आपको अच्छा मार्क मिल जाएगा. ये आपको अच्छा सिखाएंगे ये पता नहीं, लेकिन अच्छी बात जरूर सिखाएंगे. नहीं, आप जरूर सिखाएंगे हमको. वो भी समझ जाएगी. बिल्कुल बिल्कुल. भगवान की भाषा इतनी आसान है कि किसी को भी समझ में आ जाएगा. जय श्री कृष्ण. वेलकम आवर स्वरगीता. स्वरगीता. वेलकम टू द स्वरगीता. जय श्री कृष्ण जी. जय श्री कृष्ण सर जी. जय श्री कृष्ण. Jai Shri Krishna ji. जय श्री कृष्ण सर. Thank you ji. जय श्री कृष्ण जी. जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. Jai Shri Krishna, sir. जय श्री कृष्ण माँ. जय श्री कृष्ण सर. Jai Shri जय श्री Krishna. कृष्ण जी. जय श्री कृष्ण जी. जय श्री कृष्ण.